friends, welcome to my channel. It's me Rithi. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா part 2 of microorganism friend and foe. நான் வந்து part 1 போட்டிருப்பேன். அதை பார்க்கலனா வந்து அதை பார்த்துட்டு வந்துட்டோன்னே இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து அதோட கண்டினியூவேஷன் part 2 தான். ஓகே, இப்போது நம்ம வந்து எதில் முடித்தோம் லாஸ்ட்டானா பாக்டீரியா பற்றி பார்த்தோமா. இப்போது லாஸ்ட்டான வந்து மோர் அபவுட் பாக்டீரியான்னு இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் அதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்ன பார்க்கலாமா. பாக்டீரியா play a key role in making soil fertile. They convert nitrogen in Earth atmosphere into nitrogen compound ammonia, which plants need to grow. Bacteria are the only organism able to carry out this biochemical process known as nitrogen fixing. Okay, சாயில் ஃபர்டைல் பண்ணுதில்ல, அதுக்கு ஒரு மெயின் ஆன கீ ரோல் யார் ப்ளே பண்ணுறா அது வந்து சூஸில் கேட்பாங்க. யார் அப்படின்னா வந்து பாக்டீரியா தான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் போயிட்டோம் திடீர்னு. இப்போ வந்து நம்ம பாக்டீரியா பற்றி தானே பார்த்துருந்தோம். அப்போது ஃபங்கை, ஆல்கை அதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். இது வந்து பாக்டீரியா டைப் வர்றதுனால நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து வருது. ஓகேவா. தே கன்வெர்ட் நைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர். நம்ம வந்து அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை வந்து இந்த பாக்டீரியா வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து அமோனியா ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு பிளான்ஸுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி அமோனியா ஃபார்ம் இந்த அட்மாஸ்பியரில் நிறைய நைட்ரஜன் இருக்குது. பட் ஸ்டில் இந்த பிளான்ஸால் டைரெக்டாக அதை வந்து எடுத்துக்க முடியாது அட்மாஸ்பியர்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று தேவை. அதனால தான் இதை வந்து பாக்டீரியா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா மட்டும்தான் இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ், அதாவது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸை வந்து அதால் மட்டும்தான் செய்ய முடியும். The bacteria able to fix atmospheric nitrogen usually live in association with plants, often integrated into the plant tissue. அதுதான் bacteria. Okay. Next, bacteria in the genus Rhizobium, for example, form nodules nopes on the roots of beans and other plants in the legume family. அதாவது இந்த சென்டென்ஸில் என்னென்னா ரூட் நாடியூல்ஸ் இருக்குல்ல, இப்போது இந்த பிளான்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ரூட்ஸ் இருக்குமா, அந்த ரூட்ஸில் வந்து குட்டி குட்டி டாட்டாக குட்டி குட்டியாக வந்து இருக்கும் ரூட் நாடியூல்ஸ். அது வந்து அதுதான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அமோனியா ஃபார்ம். ஓகேவா. அது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அமோனியா ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு லெகுமே ஃபேமிலி இருக்குல்ல, அது அந்த பிளான்ஸ்க்கெலாம் தான் வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப தேவைப்படும். அந்த பிளான்ஸ்க்கு தான் வந்து அதை டைரெக்டாக எடுக்க முடியாமல் ரைசோபியம் வந்து நீங்கள் லெகுமே ஃபேமிலி அந்த மாதிரி பிளான்ஸில் தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே. ஓகே, இப்போ வந்து நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஓகே நைட்ரஜன் சைக்கிள் பிரைட் கலர்ஸ் இது உங்களுக்கு ஓகேவா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நைட்ரஜன் சைக்கிள். ஓகேவா. இதான் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன். ஓகே. நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ். இது வந்து இங்கே ஏரோ மார்க் போட்டு நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ். மேன்யூர்னா என்ன, உரம். அதான் வந்து ஆர்கானிக் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பீல்ஸு வேஸ்ட்டு அந்த மாதிரி வந்து
நிறைய திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணால் நமக்கு வந்து மேன்யூர் அப்படின்றது கிடைக்கும். அது வந்து ஃபர்டிலைசர்ஸும் மேன்யூரும் கிட்டத்தட்ட சேம், பட் ரெண்டுமே வந்து சாயிலுக்கு போடுவாங்க. ஆனால் என்ன, மேன்யூர் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஆர்கானிக்ன்றதுனால நிறைய இதில் வந்து நமக்கு அது பெனிஃபிட் கூட. நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ் ரெசிடியூ. ஓகே, பிளான்ஸ் அப்டேக். இங்கேருந்து தான் வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா, அதனால் இது வந்து பிளான்ஸ் அப்டேக். அண்ட் இங்கே வந்து நமக்கு நிறைய ப்ராசஸஸ்லாம் நடக்குது. இதோ அமோனியா, அதோட ப்ராசஸ் வந்து அமோனிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆல்கை. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஆல்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கை okay, algae diverse group of simple plants like organisms. Like plants, most algae use the energy of sunlight to make their own food, a process called photosynthesis. Okay, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 6thலேயே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, 6th ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதெல்லாமும் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ் இன்டேக் பண்ணும் சன்லைட்டு, அதெல்லாம் அந்த ப்ராசஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னு நீங்கள் வந்து 6thலேயும் படிச்சிருப்பீங்க. 7th ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்திருக்கும், விச் மீன்ஸ் ஆட்டோட்ராபிக் ஹெட்டிரோட்ராபிக் அப்படின்ற ஒரு லெசனில் வந்திருக்கும். அதே மாதிரியே ஆல்கையும் சேம் ஆஸ் பிளான்ட் தான். ஆல்கை பிளான்ட் வந்து என்ன, நம்ம சன்லைட்டு, ஆக்சிஜன்னு அதெல்லாம் வந்து இது அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதுலேருந்து என்னென்னலாம் அதுக்கு வேணுமோ லைக் வாட்டர், அது கூட அது எல்லாத்தையுமே வந்து இன்டேக் பண்ணிக்கும். அதே மாதிரியே தான் ஆல்கேவும் அதுக்கு வேண்டிய அட்மாஸ்பியரில் வந்து அதுக்கு வேண்டிய ஆக்சிஜனோ இல்லை என்ன கார்பன் டை ஆக்சைடோ என்ன கேஸ் வேணாலும் அதை எடுத்துக்கும். அண்ட் சன்லைட் அது கூட வந்து அது எடுத்துக்கும், பிகாஸ் அதோட ஓன் ஃபுட்டை வந்து அதுவே வந்து ரெடி பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த ப்ராசஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். However, algae lacks the roots, leaf and other structure typical of true plants. True plantsக்கு வந்து ரூட்டு, லீஃபு அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதுக்கு கிடையாது. Algae are the most important photosynthesizing organism on earth. அதே மாதிரி algae are the most important, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோட்டோசிந்தசிங் ஆர்கனிசம் எர்த்லேயே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு they capture more of the sun energy and produce more oxygen. சன்னோட எனர்ஜி வந்து அது நிறைய இன்டேக் பண்ணிட்டு அவுட்லெட்டாக அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிஜன், அதாவது நிறைய குவான்டிட்டியில் ஆக்சிஜன் கொடுக்கும். பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது பை ப்ராடக்ட் கிடைக்கும்ல, அதே மாதிரியே இதில் வந்து பை ப்ராடக்ட் என்னென்னா மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு நிமிஷம், ஓகே, இதோ நான் சொன்ன பாயிண்ட்டு. அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ஆக்சிஜன். தோ a byproduct of photosynthesis. அகைன் நான் வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகேவா, ஓகே. more oxygen than all plants combined. Next, algae form the foundation of most aquatic food webs which support an abundance of animals. algae வந்து என்னன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, அக்வாட்டிக் ஃபுட் வெப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா algae. ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
aquatic food webs. ஓகே, நம்ம வந்து டெய்லி ஒரு டாபிக் பார்க்கலாம். நேற்று வந்து பாக்டீரியா பார்த்தோம், இன்றைக்கி ஆல்கே பார்க்குறோம். ஸோ டெய்லி வந்து ஸ்டே அப்டேட்டட், நான் அதுதான் சொல்வேன். ஸோ என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனாக வந்து அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்னும் உங்கள் சப்ஜெக்ட்ஸை ஈவன் மோர் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, மோர் அபவுட் algae. Algae vary greatly in size and grow in many diverse habitats. Algae வந்து different sizes அதில் வந்து grow ஆகும். Microscopic algae called சரி ஓகே, இது என்ன டாபிக்? மோர் அபவுட் algae தானே. இது வரேன். ஓகே, நம்ம வந்து float or swim in lakes and sea. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் வந்து சொல்கிறதெல்லாம். ஓகேவா? இதை வந்து இது கொஞ்சம் தள்ளிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அப்படியே இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒலிம்பியாட் கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் இவன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, அந்த லெசன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் என்ன இன்னும் கொஞ்சமே ப்ரீஃபாக அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மைக்ரோஸ்கோபிக் algae called phytoplankton. கரெக்ட்னு நினைக்கிறேன். ஓகே, phytoplankton float or swim in மைக் கேக்குதா? அது float or swim in lakes and sea. ஓகேவா? மைக்ரோஸ்கோபிக் algae அது வந்து ஒரு algae which float or swim in lakes and sea. லேக் அண்ட் சீல வந்து அது வந்து float or swim பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு phytoplankton are so small that 1000 individuals could fit on the head of a pin. ஓகேவா? ஒரு பின் இருக்குல்ல, அதோட டிப்பு, அந்த டிப்பில் வந்து thousands of individuals வந்து ஃபிட் ஆகும். அது ஒரே ஒரு பின்னில், அந்த ஒரே ஒரு பின்னில். ஓகேவா? அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the largest form of algae or seaweeds that stretch 100 meters from the ocean bottom. ஓகே, வீட்ஸ்னா என்ன? வீட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் நான் ஏதாச்சும் கொஷின் கேட்டால் அப்படியே ஆன்சர் போடுங்க. ஓகே, நானே சொல்லட்டுமா? ஐ திங்க் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 8th வந்து உங்களுக்கு இந்த டாபிக் ஃபஸ்ட் லெசன் அக்ரிகல்ச்சர்லேயே இருக்கும் வீட்ஸ்னா. ஸோ வீட்ஸ், வீட்ஸ்னா என்ன? அன்வான்ட் பிளான்ஸ் தட் க்ரோஸ் ஆன் த ஹெல்த்தி பிளான்ஸ் இஸ் கால்ட் வீட்ஸ். வீட்ஸ்னா சீல இருக்க அன்வான்ட் பிளான்ஸ், அதான் வீட்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரெச் 100 meters, அதாவது 300 feet வந்து ஓஷனோட பாட்டமில் ஸ்ட்ரெச் ஆகும் டு த சர்ஃபேஸ் வாட்டர். அதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. Although most algae grow in fresh water or sea water, they also grow on soil, trees and animals, and even under or inside porous rocks such as sandstone and limestone. அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எனது வீட்ஸ்னால் அன்வான்ட் பிளான்ஸ். ஸோ அது வந்து சாயிலில் இருக்கலாம், ட்ரீஸில் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம். அனிமல்ஸ் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் செடி பக்கத்தில் அனிமல்ஸ் உட்காரும் போது அதோட பாடியில் வந்து அது ஒட்டி அது வந்து ட்ராவல் ஆகி வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேயும் வந்து வீட்ஸ் வளரும். அந்த மாதிரி ஈவன் இந்த போரஸ் ராக்ஸ் அண்ட் சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன்லாம் மாதிரியா அதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், algae tolerate a wide range of temperature and can be found growing in hot spring on snow banks or deep within polar ice.
இதில் இருந்தால் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆல்கை கேன் டாலரேட்னா என்னென்னா வந்து அதால் வந்து பொறுத்துக்கும் தாங்க முடியும் அப்படி சொல்லிக்கலாம். ஆல்கை வந்து அதால் வந்து தாங்க முடியும் எப்படின்னா இந்த மாதிரி இப்போது அந்த நம்ம வந்து இப்போ சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலே வந்து நமக்கு அதுக்குள்ளே வந்து டயர்டாகிடும். இதே மாதிரி வந்து சில்லுன்ட்டு ஏதாச்சும் ஊட்டி கொடைக்கானல் தான் போனால் வந்து ஒன்று ரொம்ப சில்லுன்னு இருக்கும். வி யூஸ் டு வியர் ஸ்வெட்டர்ஸ் க்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் வந்து வியர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஆல்கை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சுடுற இந்த வெயிலில் இருந்தாலும் அதால் சர்வை பண்ண முடியும். அண்ட் ஈவன் இந்த ஸ்னோ பேங்க் அதாவது சில்லுன்னு இருக்க ஏரியா ப்ளஸ் ஈவன் ஐஸ் இருக்கும்ல இந்த அண்டார்டிகா அந்த மாதிரி ரீஜனில் கூட ஆல்கை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து போட்டுக்கோம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் வந்து பொறுத்திருந்த என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரித்திஸ்ரீ. லாஸ்ட்டாக வந்து நான் சொல்லிக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறீங்க ஆல். ஓகேவா? அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ, பாய்.